கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்பின் நல்வாழ்த்துதல். இந்த புதிய நாளில் கூட கர்த்தராகிய தேவன் நமக்காக கொடுக்கும் வேத வாக்கியம் என்னவென்றால், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இதோ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பின் சகோதர சகோதரிகளே, நான் ஆராதிக்கும் இயேசு கிறிஸ்து யாரை தேடி வந்தார் என்றால், அவர் நீதிமான்களை தேடி வரல, அவர் உயர்ந்தவரை தேடி வரல, அவர் பணக்காரனை தேடி வரல. அதற்கு மாறாக அவர் யாரை தேடி வந்தார் என்றால், உங்களையும் என்னை தேடி வந்தார். ஏன் என்றால், நம் பாவியான மனுஷன், இந்த பாவியான மனிதர்களை அவர் ஏன் தேடி வந்தார் என்றால், நம்முடைய பாவத்தை அவர் சுமக்க, நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ள, நமக்காக அவர் பலியாக சுமந்தார். ஏன் அவர் நமக்காக சுமக்க வேண்டும் என்றால், அவர் நம்முடைய பரம தகப்பன் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பாவத்தை நம்முடைய தகப்பன் சுமந்து நம்முடைய பாவத்துக்கு ஈடாக அவர் பலியானார். அவர் நமக்காக மறுபடியும் உயிரோடு வந்தார். இந்த வார்த்தையின் எச்சரிப்பை சத்தத்தை சொல்லியிருக்கிறார். அவர் நம்மளை தேடி வந்ததுக்கு காரணம் நம்முடைய பாவத்தை நீங்க. இன்று நாம் பரிசுத்தமா இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்மளை தேடி வந்த தெய்வத்தை விசுவாசிங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த ஓய்வு நாள் அவருக்கு ஆராதனை செய்யுங்க. இந்த ஓய்வு நாள்ல கூட அவரை தேடுங்க, நன்மையானதை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென்.